வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது சர்வ பேதனம். பேதனம் என்பது ஒரு மனிதனுடைய மனதை பேதலிக்கக்கூடியது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு, அதாவது நமக்கு எதிரிகள் இருந்தால், சத்ருக்கள் இருந்தால் அந்த சத்ருவை புத்தி பேதலிக்க செய்வது. அவ்வாறு செய்யும் பொழுது அவன் நம்மை எந்த விதத்திலும் துன்பத்திற்கு தரமாட்டான். ஆகவே இவ்வகையான செயல்களை செய்வதே பேதனம் என்று சொல்கிறோம். இது எதிரிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, மற்ற ராஜபேதனம், புருஷ பேதனம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பேதன முறைகள் இருக்கிறது. இவையே அஷ்டகர்ம பேதனங்கள் என்று சொல்லக்கூடிய 8 வகையான பேதனங்கள். ஆக அஷ்டகர்ம பேதனம் என்று கூறுகிறோம். இதற்கு அஷ்டகர்ம மூலிகைகள் இருக்கிறது. இந்த அஷ்டகர்ம மூலிகைகள் என்னென்ன, அதற்குண்டான மந்திர பிரயோகம், சித்தி பிரயோகத்தை நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். அதாவது முதலில் செவ்வலரி, சிகப்பு அலரி சர்வ பேதனங்களையும் செய்யக்கூடியது. இந்த சிகப்பு அலரி இருக்கக்கூடிய அந்த மூலிகையை நாம் முறையாக காப்பு கட்டி சாப விமோசனம், பிராண பிரதிஷ்டையும் செய்து மந்திரத்தை சித்தி செய்து எடுத்துக்கொண்டால் சர்வத்தையும் பேதிக்க முடியும். அதாவது எப்பேற்பட்டவர்களையும் புத்தி பேதலிக்க செய்ய முடியும். ஆக இது சர்வத்தையும் பேதிக்கக்கூடிய ஒரு மூலிகை செவ்வரளி. அதற்கடுத்து கோழியாவாரை ராஜபேதனம். அதாவது நம்மை விட உயர் அதிகாரிகளாகவோ மந்திரிகளாகவோ மிக உயர்ந்த பதவிகளிலோ பணபலத்திலோ பெரியாளாக இருக்கக்கூடிய அவர்களை நம்மால் சமாளிக்க முடியாமல் அவர்களால் நாம் துன்பப்படுகிறோம் என்றில் அவர்களுடைய மனதை மாற்றி அமைப்பது. நம்மிடத்தில் எந்த விதத்திலும் நமக்கு துன்பம் தராத வண்ணம் அவர்களை மனதை பேதலிக்க செய்வதே இந்த கோழியாவாரை என்று சொல்லக்கூடிய ராஜபேதனம். எப்பேற்பட்டவர்களையும் நாம் அவருடைய மனதை மாற்றி அமைக்க முடியும், பேதிக்க முடியும். ஆகவே இது புத்தி பேதனம் என்று சொல்லக்கூடிய ராஜபேதனம் கோழியாவாரை என்ற மூலிகை செய்யும். அதற்கடுத்தது கௌதும்பை என்று சொல்லக்கூடிய கவிழ் தும்பை. இது புருஷ பேதனம். புருஷ பேதனம் என்பது ஆண்களை பேதிக்கக்கூடியது. எந்த ஆணாக இருந்தாலும் அந்த ஆண்களுடைய மனதை மாற்ற முடியும், அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்க முடியும், புத்தியை சிதறடிக்க முடியும், புத்தி பேதலிக்க முடியும். அதற்கடுத்தது பொன்னாங்கண்ணி, ஸ்திரீ பேதனம். ஸ்திரீ என்பது பெண். எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய மனதை மாற்றி குழப்பத்திற்கு ஆளாக்கி பைத்தியம் பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை இது செய்யும், பொன்னாங்கண்ணி. அதற்கடுத்தது எட்டி. எட்டி என்பது மிகவும் கொடிய கசப்புடைய ஒரு மூலிகை. எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதோர் வாழ்ந்தால் என்ன. எட்டி பழம் பழுத்தாலும் அது யாருக்கும் பயன்படாது, பறவைகள் கூட உண்பதற்கு அது தகுந்தது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த எட்டியை போல் இருந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் வாழ்பவன் அவன் பயனற்ற பிறவி. அப்படிப்பட்ட அந்த எட்டி மிருக பேதனத்தை செய்யும். மிருகங்களை பேதிக்க செய்யக்கூடியது. மிருகங்களை விரட்டக்கூடிய தன்மை, அதனுடைய புத்தியை மாற்றக்கூடிய தன்மை. அதற்கடுத்தது பாதிரி. பாதிரியினுடைய மூலிகை தேவபேதனம். அதாவது தேவதைகளையே பேதிக்கக்கூடியது. அது துர்தேவதைகளாக இருந்தாலும் சரி, நல்ல தேவதைகளாக இருந்தாலும் சரி, எந்த தேவதைகளாக இருந்தாலும், தெய்வங்களாக இருந்தாலும், சிறு தெய்வங்களை இது பேதிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது. அதற்கடுத்து செவ்வகத்தி அக்னி பேதனம். அக்னியை பேதிக்கக்கூடியதென்றால் அக்னியை நிறுத்தக்கூடியது என்பதுதான் பொருள். அதற்கடுத்தது நாகசெவி என்பது உலோக பேதனம். ஆக இந்த 8 மூலிகைகளும் அஷ்டகர்ம பேதனங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த அஷ்டகர்ம மூலிகைகளை எடுப்பதற்கும் ஒரே ஒரு சித்தி மந்திரம் இருக்கிறது. இந்த சித்தி மந்திரத்தை நீங்கள் முறையாக சித்தி செய்து வைத்து கொண்டால் நீங்கள் சர்வ பேதனங்களையும் செய்ய முடியும். அது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிரி சத்ருவாக இருந்தாலும் சரி, மற்ற உயரதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருப்பவர்கள், நமக்கு எவ்விதத்திலேயாவது ஒருவர் தொடர்ந்து துன்பம் தரக்கூடியவனாக இருந்தால், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனுடைய மனதை மாற்றக்கூடிய செயலை செய்யக்கூடியதே இந்த பேதனம் என்று சொல்லக்கூடிய புத்தி பேதனம். இந்த சர்வ பேதனங்களையும் செய்யக்கூடிய, இந்த சர்வ பேதனங்களையும் உண்டான மூலிகைகளை எடுத்து அது முறையாக நமக்கு பயன்படக்கூடிய, முழுமையாக பலனளிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திரமே இந்த மூலிகை சித்தி மந்திரம். இந்த பேதன மூலிகை மந்திரத்தை நீங்கள் முறையாக சித்தி செய்து கொண்டால் அஷ்ட பேதனங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய. அதற்குண்டான மந்திரம்
அரஹர சிவனமா திரிபுரத்தகனி தேவி நாராயணி செந்தாமரை ஆத்தால் வேதனமாம் ஜரிட்ட பார்வையாலே வேதகி நீலி முக்கன்னி டாங் டாங் டுங் டுங் சரரூபி ஆயி பிரத்யங்கரி ஜய ஜய வேதய சிங் சிங் யங் லங் மங் மங் யா யா ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு நீங்கள் இந்த அஷ்டகர்ம மூலிகைகளை எந்த மூலிகையில் எடுத்து அதை பயன்படுத்தினாலும் அது முழுமையாக நமக்கு பலன்களை தரும். எப்பேற்பட்ட எதிரி சத்ரு யாராக இருந்தாலும், அது ஆண் பெண் மிருகங்கள் உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும், அவர்களை நம் மீது கோபமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்திட முடியும், அவர்களுடைய புத்தியை பேதலிக்க செய்திட முடியும், மழுங்கடிக்க செய்திட முடியும். ஆகவே ஒரு அற்புதமான ஒரு வேதன முறை. ஆகவே இந்த மந்திரத்தை முதலில் நீங்கள் சித்தி செய்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை முறையாக சித்தி செய்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த அஷ்ட மூலிகைகளில் நீங்கள் எந்த மூலிகையில் எடுத்து பயன்படுத்தினாலும் அந்த மூலிகை உங்களுக்கு பலனளிக்கும். அது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற யாருக்காக இருந்தாலும் சரி. ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.